Hi friends, நான் உங்க சத்யா. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படினா JavaScriptல switch statement பத்தி பார்க்க போறோம். So first of all switch அப்படினா என்ன and then switchோட யூசேஜ்ல என்னன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன் இந்த வீடியோல பார்க்கலாம். So first நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா switch அப்படிங்கிற ஸ்டேட்மென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். So இங்க வந்து பேசிக்கா HTML tag நான் கொடுத்திருக்கேன். இங்க வந்து script அப்படிங்கிற tag வந்து script.js ஃபைல் வந்து நான் லிங்க் பண்ணிருக்கேன். So இப்போ இந்த ஃபைலை நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். So இதல பாத்தீங்க அப்படினா switch அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பில்டிங்ல ஒரு 5 ஃப்ளோர் இருக்கு. இப்போ 5 ஃப்ளோர்ல இப்போ நான் லெஃப்ட்ல போயிட்டு நான் வந்து 3rd ஃப்ளோர் நான் பிரஸ் பண்றேன் அப்படினா நமக்கு 3rd ஃப்ளோர் கொண்டு போய் விட்டுரும். ஓகேங்களா? இல்ல நான் 5th ஃப்ளோர் நான் பிரஸ் பண்றேன்னா நமக்கு 5th ஃப்ளோர் கொண்டு போய் விட்டுரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இனிமே நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு பட்டன் நான் பிரஸ் பண்ணும்போது அந்த பட்டன் வந்து எந்த ஃப்ளோர் கூட மேட்ச் ஆகுதோ நமக்கு அந்த ஃப்ளோர்ல கொண்டு போய் விட்டுருது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படினா switch அப்படிங்கிறது வர்க் ஆகும். இப்போ வந்து switchல வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு கண்டிஷனை கொடுக்க போறேன். அந்த கண்டிஷன் வந்து இந்த switchல இருக்கிற கேஸ் கூட செக் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா? இப்போ கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுப்போம், அதுக்கான கண்டிஷன் நம்ம கொடுப்போம். and then கேஸ் 2 கொடுப்போம். சோ அதுக்கான கண்டிஷன் நம்ம கொடுப்போம். சோ அப்ப நம்ம கொடுக்கிற கண்டிஷன் வந்து எந்த கேஸ் கூட மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கும். சோ அப்படி மேட்ச் ஆச்சு அப்படினா நமக்கு அந்த கேஸ்ல இருக்கிற ஸ்டேட்மென்ட் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? So and then next பாத்தீங்க அப்படினா இல்ல எனக்கு வந்து இந்த கேஸ் கூட எதுமே மேட்ச் ஆகல அப்படினா நமக்கு டிஃபால்ட்டா என்ன ஸ்டேட்மென்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மென்ட் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி நம்ம கேஸ் பாத்தீங்க அப்படினா நம்ம 1 2 தான் போடணும் கிடையாது. நமக்கு வந்து n வரைக்கும் நம்ம வந்து கேஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? n மீன்ஸ் பாத்தீங்கன்னா எத்தனை கேஸ் வேணா நம்ம கொடுத்துக்க முடியும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா இப்போ நான் வந்து ஒரு லிஃப்ட் நான் ப்ரோகிராம் நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா let அப்படிங்கிற ஒரு யூஸ் பண்ணிக்கிறேன் வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்காக. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சாய்ஸ் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 3 கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு 5 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 5 கேஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கொடுக்குற கண்டிஷன் வந்து எந்த கேஸ் கூட மேட்ச் ஆகுதோ ஸோ அந்த கேஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இல்லை நான் கொடுக்குற கண்டிஷன் வந்து எந்த கேஸ் கூட மேட்ச் ஆகல அப்படின்னா டிஃபால்ட் ஆகிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லெட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லெட்டில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நான் வந்து 3 நான் கொடுத்துருக்கேன் கண்டிஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுவிட்ச் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சுவிட்ச் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த சாய்ஸ் நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ சாய்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ நமக்கு 3 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இப்போ சுவிட்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கேஸ் கொடுக்கணும். அது நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ 1 நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கோலன் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸ் 1 நம்ம என் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரேக் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நம்ம பிரேக் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஸ் 2 ரன் ஆகும். இல்லை கேஸ் 2க்கு நீங்கள் பிரேக் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கேஸ் நம்ம வந்து என் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ கேஸ் 1 இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாய்ஸில் நான் 1 ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும். ஸோ அப்போ நம்ம கேஸ் 1 நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா h1 டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபைனலாக அந்த h1 டேக் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நம்ம வந்து நான் 2 சாய்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர்னு வரணும். ஸோ அதனால் அந்த கேஸ் 1 அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்கே கேஸ் 1க்கு பதிலாக நம்ம 2 கொடுத்துக்கலாம். ஸோ 2வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து திஸ் இஸ் செகண்ட் ஃப்ளோர் டிஸ்பிளே ஆகணும். ஸோ செகண்ட் ஃப்ளோர். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கேஸ் 3 கொடுக்குறேன். ஸோ 3 ஆனிச்சுன்னா திஸ் இஸ் தேர்ட் ஃப்ளோர். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 and 5 நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 4 கொடுக்கும்போது நமக்கு வந்து 4th ஃப்ளோர்னு வரணும். ஸோ திஸ் இஸ் 4th ஃப்ளோர். திஸ் இஸ் 5th ஃப்ளோர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கேஸ் 1 மேட்ச் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு வரணும். 2 மேட்ச் ஆச்சு அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர் வரணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப் டு 3 4 5 சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் 5 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ திஸ் இஸ் கேஸ் 5 கூட மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து திஸ் இஸ் 5th ஃப்ளோர் சொல்லி பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து இந்த கேஸ் கூட எதுவுமே மேட்ச் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறேன்னா சாய்ஸ் வந்து ஒரு 6 நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 6 அப்படிங்கிற சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்த கேஸ் கூட நமக்கு வந்து மேட்ச் ஆகாது. இன்கேஸ் வந்து இந்த கேஸ் கூட நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து இங்கே டிஃபால்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃபால்ட். ஸோ இங்கே வந்து ஒரு பிரேக் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிரேக் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு ஸ்டெப் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் வந்து இன்வேலிட் சாய்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்வேலிட் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணேன்னா சாய்ஸ் வந்து 6 நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போனால் இப்போ நான் 2 கொடுத்துக்கிறேன். 2 கொடுத்து என்ன வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணுறேன்.
அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் செகண்ட் ஃபோர்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. இப்போ வந்து 4 நான் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் 4th floor. நெக்ஸ்ட்டு 5 நான் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் 5th floor ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேஸ் கூட மேட்ச் ஆகாத நம்பர் நான் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 7 நான் கொடுக்குறேன் அப்படின்னா 7 அப்படிங்கிற சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எந்த கேஸ் கூட நமக்கு வந்து மேட்ச் ஆகாது. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இன்வாலிட் சாய்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. அப்போ டிஃபால்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ இன்வாலிட் சாய்ஸ்னு கொடுத்துருக்கோம், அதனால் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து கேஸ் 1 முடிஞ்சோடனே நான் வந்து பிரேக் நான் யூஸ் பண்ணல ஓகேங்களா. டேரெக்டாக வந்து நான் கேஸ் 2 நான் யூஸ் பண்ணிவிட்டு கேஸ் 2 நான் பிரேக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா கேஸ் 1 ரன் ஆகும், கேஸ் 2 ரன் ஆகும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாய்ஸ் 1 நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபோர் பிரிண்ட் ஆயிருக்கு, செகண்ட் ஃபோர்னு பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிற வரேன் அப்படின்னா கேஸ் 1 முடிஞ்சுன்னா நம்ம கேஸ் 1 வந்து பிரேக் கொடுத்து நம்ம என் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் பிரேக் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா கேஸ் 2வும் சரி நமக்கு ரன் ஆகும். இல்லை இப்போ என்ன பண்ணுறேன் இந்த பிரேக்கை நான் யூஸ் பண்ணல ஓகேங்களா, இந்த எந்த கேஸுக்குமே நான் பிரேக் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே பிரிண்ட் ஆகும். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக நம்ம கேஸ் முடியும் போது கண்டிப்பாக பிரேக் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்டிகுலராக அந்த கேஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஃபைனலாக நமக்கு இன்வாலிட் சாய்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுவிட்ச்னா என்ன, அண்ட் தென் வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டாப்பிக்கோட பார்க்கலாம். ஸோ பை பை, see you.